ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் வினி விலாக். இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு. தோட்டத்துக்கு போகலான்னு பார்த்தா இந்த 5 பேருமே வழியில் மறைச்சிட்டு தோட்டத்துக்கு போக விடாமல் பண்ணாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே கொடுத்துட்டு ஒரு வழியாக தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. 1 வீக்காகவே பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே நம்ம வரல. சரி, தேங்காய் எல்லாமே கீழே விழுந்திருந்தது. என்னென்ன இருக்குதுன்னு சரி அது எல்லாமே எடுத்துடலான்ற மாதிரி இன்றைக்கி தோட்டத்துக்குள்ளே வந்து தேங்காய் எல்லாமே எடுத்தாச்சு. தேங்காய் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மாங்கன்று வச்சுருக்கோம். மாங்காய் எல்லாமே கூட கீழே விழுந்திருந்தது. மாங்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெமன் செடியும் இருக்குது. அந்த லெமன் எல்லாமே கீழே விழுந்திருந்தது. சரி எல்லாமே எடுத்து சரி இப்போதைக்கு தேங்காய் உரிச்சிடலான்னு வந்தாச்சு. பிஃபோர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு ஒரு தேங்காய் உரிக்கிறேன்னு சொல்லிட்டு 1 ஹவர் ஆகும். ஆஃப்டர் மேரேஜ் வந்து இந்த மாதிரி மிஷின் இருக்கிறதுனால எவ்வளோ தேங்காய் கொடுத்தாலுமே ஒரே சமயத்தில் நின்னபடி எவ்வளோ தேங்காய் வேணால் உரிக்க முடியுது. அந்தளவுக்கு பழகியாச்சு. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேங்காயுமே டிஃபர் ஆகும். சின்ன சின்ன தேங்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே தென்னை மரம் இருக்குது. அந்த தேங்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். தோட்டத்துக்குள்ளே வந்து ரெகுலராக அந்த பழுப்பு கூட போகுது பார்த்திங்களா. ரெகுலராக மாமனார் வந்து இங்கே பஞ்சாயத்தில் தண்ணி விடுவாங்க. மார்னிங் ஆனால் தண்ணி வரும். அந்த தண்ணி வந்து டெய்லியுமே நாங்கள் தோட்டத்தில் எல்லா செடிக்குமே விடுவாங்க. அதனால் தோட்டத்தில் இருக்க தென்னை மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா தேங்காய் ரொம்ப பெருசாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இளநீருமே அப்பப்போ தேவைப்படும் போது ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துப்போம். இந்த வீக் என்னென்னா வார சந்தை இங்கே போடுவாங்க ஃப்ரைடே. ஆனால் நந்தம்பாக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் காயெலாம். இந்த வீக் காய் வாங்கலை. அதனால் சரி என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. தோட்டப்பக்கம் வந்து 1 வீக் ஆனதுனால சரி நம்ம சில சமயம் காயெலாம் இல்லைன்னா தோட்டத்தில் வந்து இந்த மணத்தக்காளி, கீரை, மாங்காய், முருங்கைக்காய், தேங்காய், லெமன் இதெல்லாமே இருக்கும். முருங்கைக்கீரை அந்த மாதிரிலாம் இருக்கும். சரி இதை வச்சு ஏதாவது சமைச்சிருவோம் மதிய லஞ்சுக்கு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி தோட்டத்துள்ள வந்தோமே. இந்த தேங்காய் வந்து நல்லா பெருசாக இருந்தது. இது வந்து தோட்டத்துள்ளே இருந்த தேங்காய்ன்றதுனால நல்லா பெரிய தேங்காவாக இருந்தது. அடுத்து 2 மாங்காவுமே கிடச்சிது. சரி இன்றைக்கி வந்து மாங்காய் வச்சு குழம்பு ரெடி பண்ணிடலான்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. 1 வாரம் ஆனதுனால லெமன் எல்லாமே கீழே விழுந்திருந்தது. லெமன் செடி பக்கத்தில் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெமன் வந்து நல்லா பெருசாகும். பெருசான பிறகு அது பழுக்கவே ஆரம்பிக்கும். பழுத்தாலும் கீழே அது உடனே விழுந்துடும். அதையும் வந்து நம்ம பறிச்சாச்சு. சரி லெமன் ஜூஸ் போடலாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவுமே பூத்து இருந்தது தோட்டத்தில். லாஸ்ட் இயரில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வந்து இந்த கீரை வகைகள் எல்லா கீரை, வெண்டைக்காய், கத்திரிக்காய் அந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸாக ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த மாதிரி கீரை காய்கறிகள்லாம் போட நம்ம டெய்லியுமே வந்து தோட்டத்தில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களால ஹெல்த் வைஸாக ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதெல்லாம் எங்களால் தொடர்ச்சியாக பண்ண முடியல. அதனால் பெரிய பெரிய மரமாக ஸ்டாண்டர்டான ஒரு மரமாக வச்சாச்சு. தென்னை மரம், கொய்யா மரம், நெல்லிக்காய், செம்பருத்தி, கருவேப்பிலை, மாமரம், தென்னை மரம் இந்த மாதிரி வச்சாச்சு. முருங்கை மரம் இதெல்லாம் வச்சதுனால நம்ம டெய்லி தண்ணி மட்டும் விட்டு போயிடுவாங்க. பெருசாக இதை மெயின்டைன் பண்ணணுன்ற வேலை நமக்கு இல்லை இல்லையா. அதனால் இதுவும் இருக்குது. நம்ம சாத்துக்குடி மரமும் இருக்குது தோட்டத்தில். சப்போட்டா மரமும் இருக்குது. முருங்கைக்காயுமே பறிச்சாச்சு. இது நம்ம தோட்டத்திலே தேவைப்படும் போது கருவேப்பிலை எல்லாமே கீழே பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த கருவேப்பிலை எல்லாமே. இது தேவைப்படும் போது நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணிப்போம். மோஸ்ட்லி நாங்கள் இந்த கருவேப்பிலை நிறைய பறித்து இது கூட கொஞ்சமாக புதினா வச்சு கருவேப்பிலை துவையல் ரெடி பண்ணுவோம். இது இல்லாமல் மோருக்கு ஜூஸ் போட அந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு பாப்பாலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை துவையெல்லாம் க்ரீன் சட்னி இதை சாப்பிட்டா ஹேர்லாம் நல்லா க்ரோத் ஆகும்னு சொல்லி அந்த மாதிரி ஏமாற்றி கொடுப்போம். பாப்பா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வழியாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மதியம் சமைக்கிறதுக்காக மாங்காய், முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை துவையல். பாய் பாய். மீண்டும் இன்னொரு விலாகில் நம்ம சந்திப்போம். லெமன் ஜூஸ் போடுறதுக்கு லெமனும் ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ.